जीवनस्मरणं जानकीकान्तस्मरणं नमः पार्वतीपतये सद्गुरुनाथ महाराज की आंजनेय मूर्ति की वंशी विभूषितकराति नवनीरदाभाति पीताम्बरादरुणबिम्बफलाधरोष्ठाति पूर्णेन्दु सुन्दरमुखाति अरविन्दनेत्राति कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने वसुदेवसुतं देवं कंसचारूरमर्दनं देवकी परमानंदम कृष्णं वंदे जगद्गुरु श्रीपतिயான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய அனுகிரகத்தை பெற்ற பஞ்சபாண்டவர்களுடைய பேரனான பரீட்சித் சக்கரவர்த்தி பிராமண சாபத்தை அடைஞ்சு கங்கக்கரைக்கு வந்து மகான்களை சரணாகதி பண்ண அதில் சுகர் என்ற ஒரு மகர்ஷி ஞானி அவரை சரணம் பண்ண ஜனன மரண தாபத்திலேருந்து எப்படி விடுதலை அடையணும் அப்படின்னு அதுக்கு என்ன வழி, ஒரு வாரத்தில் என்னத்தை செஞ்சால் அடையலாம், வழி இருக்குது. வழியை தான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. பொதுவாக நம்ம சனாதன மதம்தான் அந்த 2 பரியந்தம் பேசுறது. தத்துவங்களை பேசும்போது சர்வண காரண வஸ்து பிரம்மம் அப்படிங்கிறது. மற்ற மதங்கள்லாம் முட்டுச்சந்து மாதிரி, டெட் எண்டு மாதிரி, அது கொண்டு போய் அந்த பாதையில் சேர்க்கல. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. உதாரணமே பௌத்த மதத்தை எடுத்துட்டா சர்வத்துக்கும் காரணம் சூன்யம்னு சொல்றதுன்னு வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் காரணம் சூன்யம் அப்படிங்கிறது. சூன்யம்னா ஒன்றும் இல்லாத நிலை. அப்ப நம்ம சாஸ்திரத்துல விசாரிக்கும் போது அபாவத்திலேருந்து பாவோத்பத்தி எப்படி வரும்னு கேட்கிறான். உதாரணம் சொல்லணும்னா, குதிரை கொம்புல பண்ணின சீப்பு நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? குதிரையினுடைய கொம்புல செஞ்ச சீப்பு யாருமே பார்த்துருக்க முடியாது. ஏன்னா குதிரைக்கு கொம்பே கிடையாது. குதிரைக்கு கொம்புன்னு ஒன்று இருந்தால் தானே அதில் சீப்பு பண்ண முடியும். அது மாதிரி இல்லாத்திலேருந்து இருப்புங்கிறத ஒன்றை காமிக்க முடியாது. நம்ம சாஸ்திரங்கள் சொல்லும்போது கீழே ஒரு கயர் கிடைக்கும், அதில் பாம்பை பார்க்கலாம், அக்னியில் ஜலத்தை பார்க்கலாம், ஜலத்தில் அக்னியை பார்க்கலாம், கிளிஞ்சல்ல வெள்ளியை பார்க்கலாம். இப்படி பலவிதமான திருஷ்டாந்தங்களை சொல்கிறது. அங்கே இருப்பு எதுன்னா பிரம்மங்கிறது தான். இப்போ தங்கம் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிட்டு போகுது. தங்கம்ங்கிற ஒரு பொருளில் நாம் மோதிரத்தை பார்க்குறோம், சங்கிலியை பார்க்குறோம், வளையலை பார்க்குறோம், தோட்டை பார்க்குறோம். பலவிதமான பெயர்கள் பலவிதமான வடிவங்களாக இருந்தாலும் தங்கம்ங்கிறது மாறுறதோ எங்கேயாவது? நீங்கள் வளையல்னு சொல்லுங்க, மோதிரம்னு சொல்லுங்க, சங்கிலின்னு சொல்லுங்க, அதோட வேல்யூ என்ன? தங்கம் தான். அது மாறவே மாறாது. இது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கூட சொல்லலாம். எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல, இந்த சைஸ் எனக்கு ஒத்து வரல அப்படின்னு வேணா சொல்லலாம். அந்த பிடிச்சிருக்கு பிடிக்காததுங்கிறது கூட நம்மளுடைய ஒரு எண்ணங்களால். எல்லாத்தையும் பிடிக்குமா உலகத்தில்? சர்வம் பிரம்மமயம், வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. எல்லாம் பிரம்மஸ்வரூபம், எல்லாம் பகவத் ஸ்வரூபம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேஜ பண்டிதா சமதர்ஷினஹா அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறான் பகவான். வித்யா வினய சம்பன்னே பிராமணே, வேதாத்தியனம் பண்ணி வினயத்தோட 12 ஆத்ம குணங்களோட சம்பத்தோட சமிருத்தியோட இருக்கக்கூடிய ஒரு பிராமணனிடத்திலும் கவி பசுமாட்டினிடத்திலையும் ஹஸ்தினி சுனி
குதிரையின் இடத்துலையும் நாயிடத்திலையும் நாயை சமைச்சு சாப்பிட்றவர்களிடத்திலையும் பண்டிதனா உள்ளவன் எதை பார்ப்பான் அப்படின்னா சமதரிசனத்தை பார்ப்பான். அங்க என்ன சமதரிசனம் அப்படின்னா பிரம்மஸ்வரூபம்ங்கிறது தான். ரொம்ப அழகா சொல்லுவார் எங்க தாத்தா. பெரிய சுவாமிஜிலாம் இதுக்கு 1.5 மணி நேரம் விளக்கம் கொடுப்பார். இன்னைக்கு உள்ளவனும் அதுதான் சொல்றான், எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும்னு. எல்லாத்தையும் ஒன்னா பாருன்னு சாஸ்திரம் சொல்லல, எல்லாரிடத்திலையும் ஒன்ன பாருன்னு. இதுக்கு அதுக்கு வித்தியாசம் உண்டு. எல்லாத்தையும் ஒன்னா பார்த்தா விவகாரம் எப்படி பண்ண முடியும்? பொண்டாட்டியும் சகோதரியும் ஒன்னா பார்க்க முடியுமா? இன்னைக்கு பார்க்கவே முடியாது. பேத திருஷ்டி இருந்தால்தான் விவகாரம் பண்ண முடியும். அப்ப நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, எல்லாத்தையும் ஒன்னா பாருன்னு சொல்லல, எல்லாரிடத்திலையும் ஒன்ன பாரு. எதை பார்க்கணும்? சைத்தன்யத்தை பாரு, பிரம்மத்தை பாரு அப்படிங்கிறது. இந்த ஸ்லோகம் அதை தான் சொல்றது, பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது. இந்த வேதாந்தத்தை ஞானத்தை அடையறதுக்கு சிரவணம் அப்படிங்கிற ஒரு மார்க்கம், வழி சுலபமானது. எப்படி? ஏன்னா பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான்மான் பிரபத்தியதே அநேக ஜென்ம சம்சித்தா ததோ யாதி பராங்கத்துன்னு 2 வகையான விஷயத்தை பகவத்கீதையில் பகவான் சொல்கிறான். கொஞ்சம் இந்த உபன்யாசம் வந்து செலக்டடாக பேசின்னு போவேன்னா, கொஞ்சம் கவனித்து கேட்கலன்னா, ஸ்கிப் பண்ணேன்னா உங்களுக்கு புரியாது. பல ஜென்மாக்களில் தான் ஞானம்ங்கிறது சித்திக்கும், ஞானவானா ஆவான். பல ஜென்மாக்களில் தான் யோகம் சித்திக்கும். இது கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் சொல்கிற விஷயம். இது ரெண்டும் வெவ்வேறு மாதிரி இல்லை, 2 பாதை தான் நம்ம சாஸ்திரங்களில். 2 லோகேஸ்மின் விவிதா நிஷ்டாஹா அப்படிங்கிறான் பகவான். 2 பாதை தான். 1000 பாதை மாதிரி நமக்கு தோணினாலும் 2 பாதை தான். கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், இது 2 பாதை தான். கர்ம மார்க்கத்தினுடைய முடிவு சித்தி அடையிறது, ஞான மார்க்கத்தினுடைய அடைவு ஞானத்தை அடையிறது. இது 2மே ஞானம்தான், மோட்சம்தான். இது ஒரு ஜென்மாவில் நடக்கிற விஷயம் இல்லை அப்படின்னு பகவானே பகவத்கீதையில் சொல்லும்போது, ஒரு ஜென்மாவில் அதுவும் 7 நாளில் ஒருத்தர் எப்படி மோட்சத்தை அடைய முடியும்? இந்த சுகாச்சாரியால் சொல்றால் அடையலாம் அப்படிங்கிறார். எப்படிங்கிறத நம் சாமர்த்தியத்தினாலேயோ நம்மளுடைய முயற்சியினாலேயோ இல்லை, ஈஸ்வரானுகிரகத்தினாலேங்கிறார். பதஞ்சலி சொல்றார், ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னு ஒரு சூத்திரம் பதஞ்சலி சூத்திரத்தில். ஈஸ்வரானுகிரகத்தினால அதை அடையலாம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நாம் மலையேறி போகிறதுக்கும் நம்ம மலையேறி போகிறதே ஆக்சிஜன் குறைச்சலாக்கும், மூச்சு வாங்கும், திணறும், தலை சுற்றும், தாகமாக இருக்கும், இத்தனை பிரச்சனை உண்டு. விஞ்சு இருந்தால் என்ன, இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு, ட்ரோனா ரோப்கார் வந்திருக்கு. இங்கே அம்பாஜின்னு ஒரு இடம் இருக்கு. அப்பயே நான் 98 வரத்தேவே நான் இந்த ராஜஸ்தானில் ரோப்காரில் போனேன். அப்போல்லாம் ஆச்சரியமாக இருக்கணும். எங்கள் அப்பா வந்து புஷ்கரில் சப்தாகம் பண்ணினார். உஜ்ஜயின்லேருந்து நாங்கள் ஆரம்பித்து இந்த குஜராத், ராஜஸ்தான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு புஷ்கரில் போய் சப்தாகம் பண்ணோம். முதல்ல ஒரு வாரம் எல்லா க்ஷேத்திரம், அம்பாஜி, உதய்பூர், மீரா பிறந்தது, நாதத்வாரா, உச்சேனனுடைய க்ஷேத்திரம், இந்த துவாரகைகள், பஞ்ச துவாரகைகள், இதெல்லாத்தையும் இந்த உஜ்ஜைன், மகாகாலேஸ்வர், ஓம்காரேஸ்வர் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு கடைசியில் புஷ்கரில் போய் சப்தாகம் பண்ணுறோம். அப்போ தான் கிருஷ்ண பிரேம நடுப்பில் அவரோட ப்ரோக்ராம் ஆரம்பம். எங்களோடது நடந்துன்னு இருக்கிறதே நடுப்பில் ஆரம்பம். எதேச்சியாக பார்க்கறதே அப்போ தான் பரிச்சயம் மாறுது ஜாஸ்தி. அண்ணா காய்ச்சின்னு வந்து அண்ணாவும் வந்து உபன்யாசம் பண்ணி அன்றைக்கி வருஷம் பரப்பு, அது கூட ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி நம்ம சொல்கிறோமே, அதான் நினச்சி பார்க்குறேன், இன்றைக்கி இத்தனை சௌக்கியமாக இருக்கிறதேவே சிரமமாக இருக்கு.
அன்னைக்கு துண்டை நினச்சி மேலே போத்தினா 5வது நிமிஷம் காஞ்சிடும். வருஷ பிறப்புனா ஏப்ரல் 15ஆம் தேதி 20 நாள் இங்கே சுற்றிருக்கோம் நாங்கள். இந்த ராஜஸ்தானில் என்ன நடக்கிறதுனே தெரியாது, தலை சுத்தம், டீஹைட்ரேட் ஆகும். வெறும் பஸ்ஸில் இப்போல்லாம் ஏசி கீசிலாம் ஒன்றுமே கிடையாது. எங்கேயுமே எங்கேயாவது இருந்தால் ஏர் கூலர் இருக்கும், அப்படி தான், எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும். நான் அப்படி இல்லாமல் உடம்பு இருந்தது. நாளுக்கு நாள் கண்ணுக்கு தெரிஞ்சாப்புல உடம்பு க்ஷீணமாகுதுங்கிறது புரியுது. பல வகையான வியாதிகள் வேற புதுசு புதுசாக வருது. அந்த ரோப் காரில் போனால் நிமிஷமாக போயிடலாம், இல்லை டோலியில் போனால் கொண்டு வரலாம். அங்கே போகிறதுங்கிறது தான் விஷயமே தவிர 2 வகையாக இருக்கணும் அதில். அது மாதிரி பகவானை அடையும் போது நம் முயற்சியினால் அடையணும். கர்மாக்களை பண்ணி அல்லது வேதாந்த விசாரம் பண்ணி வைராக்கியத்தோட ஞானத்தினால பகவானை அடையணும் அப்படின்னாலும் இந்த 2ஐயும் விட 3வது வழி ஒன்று பாகவதன் சொல்கிறது, ஈஸ்வர அனுகிரகத்தினால அடையலாம். அப்படின்னா என்ன சார்னா, இந்த பகவானை பார்த்து ஒரு பூஜையோ ஜபமோ பாராயணமோ யதாசக்தி பஜனையோ கதாசிரவணமோ நமக்கு என்ன முடியுமோ, நம்ம பெரியவா நமக்கு என்ன வழி காமிச்சிருக்காலோ, நமக்கு உடம்பு என்ன சக்தியை கொடுக்கறதோ அதை செய்கிறோம். நாம் இதுக்கெல்லாம் நமக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, நான் சொல்கிறபடி செஞ்சால் கிடைக்கும். இதை செய்யும்போது பகவான்கிட்ட ஒரு பிரார்த்தனை ஓடிண்டே இருக்கணும். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. உன்னோட ஒரு கருணைக்கு முன்னாடி இது ஒரு பெரிய விஷயமா? நான் செய்யறதெல்லாம் ஒரு துளசி எடுத்து போடுறேன், ஒரு நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெரிய விஷயமா? ஆனால் என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். என்னை நீ கை விட்டுறக்கூடாது, என்னை நீ கரையேற்றணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. எப்போதும் பகவான்கிட்ட இந்த பிரார்த்தனை இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு ஜபம் பண்ணினாலும் நாம ஜபம் பண்ணினாலும். அதனால தான் அந்த நவபக்தியை பற்றி சொல்லும்போது பிரகலாதன் இது பும்சார்பிதா விஷ்ணு பக்திச்சேன் நவலக்ஷிணா சரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணு. இதெல்லாம் பண்ணுறதே எப்படி பண்ணணும்னால் அர்ப்பண புத்தியோடு பண்ணணும், மனசை அர்ப்பணம் பண்ணணும். நாம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாம் பண்ணுறதுங்கிறது அல்பமானது. பகவானுக்கு நாம் பண்ணுறது அல்பமானது. அவனோட ஒரு மகத்துவமோ அவனோட மகிமையோ அநேகமானது, அனந்தமானது, எல்லையற்றது. ஆனால் எனக்கு கிருபை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். இந்த பிரார்த்தனையோட ஒரு நாமா சொன்னால் கூட ஒத்துருமே இல்லை. ஒரு சம்ஸ்காரம், ஒரு சங்கல்பம் வாழ்க்கையில். இது மாதிரி ஒரு வாரம் துவாரகையில் வந்து சப்தாகம் பண்ணுறது, சப்தாகம் பண்ணிட்டு சாதாரண நாளில் உட்காந்துக்கிறது, குளிக்காமல் 12 மணி பரிந்தம் டிவி பார்த்துட்டு பழையது ஒரு காரியமும் பண்ணாமல் இந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. அதையும் மனசில் வாங்கிக்கணும். எப்போ முடியுமோ அப்போ குளிக்கணும், ஸ்நானம் பண்ணணும், யதாசக்தி நம்மளுடைய ஸ்வதர்மங்களை அனுஷ்டானம் பண்ணணும். சந்தியாவந்தனாதிகளை ராமநாமா சிவநாமா இந்த மாதிரி கதைகளை கேட்குறது 1/2 மணி நேரம், விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்கிறது, இதெல்லாம் நம்ம பெரியவா அப்படி தானே பண்ணியிருந்தா. கிராமங்களில் கவனிச்சேன்னா சகஜமாக பண்ணுவா. இதெல்லாம் சகஜமாக இந்த காரியங்கள்லாம் பண்ணுவா. நித்தியப்படி விஷ்ணு சாஸ்திரநாமம் நடக்கும். ஆற்றுல சொல்லுவா விளக்கேற்றினோடனே. இது மாதிரி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அப்படின்னா கோவிலில் போய் லலிதா சாஸ்திரநாமம் சொல்லுவா. அம்பாளுக்கு திரிசதி அர்ச்சனை நடக்கும். ஏதோ நம்மளால் என்ன முடியுமோ பண்ணுறதே இந்த எண்ணத்தோடு பண்ணினா அதுலேயும் கதை கேட்டால் போகும். கதை கேட்கறதேவே நான் என்ன இதுக்கு கூட தகுதி கிடையாது, எனக்கு கதை கேட்கறது கூட ஒரு சொட்டு கண்ணிலேருந்து கண்ணீர் வரணும். அப்போ தான் ஒழுங்காக கதை கேட்டோம்னு அர்த்தம். அது கூட என்னோட ஹிருதயத்தில் வரமாட்டேங்கிறது, என் நெஞ்சு உருக மாட்டேங்கிறது. நெஞ்சம் உருகாதான்னு அம்பாளை பார்த்து கேட்டார் பாபநாச சிவன், நீ என்ன கல்லா உருகாதான்? நாம தான் கல், நம்ம நெஞ்சம்தான் கல், நம்ம நெஞ்சம்தான் உருக மாட்டேங்கிறது. எத்தனை பக்தர்கள்
அந்த பிரேமையை ஆதாரமாக கொண்டு வாழ்ந்திருக்கார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிரேமையே நம்மகிட்ட இல்லையே. அன்புங்கிறது தானே நம்மளோட வடிவமே. இந்த உலகத்துக்கு ஆதாரமே அந்த அன்பு தானே. அந்த அன்பே நம்மக்கிட்ட இல்லையே. எல்லாம் சுயநலமானா இருக்கு நமக்கு. நம்மளையே நாம் நம்பல அப்படிங்கிறது தான் உண்மை. எங்க நாம கரையேற முடியும்? என்னை இப்படி கை விட்டுடாத பிரபு, என்னை எப்படியாவது காப்பாத்து. அந்நியாய வித்தார்ஜன சக்த சித்தம் அந்யாசுனாரீஸ்வனுராகவந்தம் அந்யான்ன போக்தாரமசுத்த தேகம் ஆச்சாரஹீனம் சிவபாஹி சம்போ. சதாசிவ பிரம்மேந்திரான்னு ஒரு மகான் அவர் சொல்றார், நான் சம்பாதிக்கிறதுலையும் மகா பாபம், என்னோட சாப்பாடும் ஒரே அழுக்கு, சுத்தி கிடையாது. என்னோட சம்பாத்தியத்திலையும் பாபம் இருக்கு, சாப்பாட்டிலையும் பாவம் இருக்குன்னா எண்ணம் மட்டும் எப்படி தூய்மையா இருக்கும்? எண்ணத்துக்கு தூய்மையே இந்த ரெண்டும் தானே. அன்ன சுத்தி இருக்கணும், சம்பாத்திய சுத்தி இருக்கணும். இது ரெண்டும் சுத்தியா இருந்தால் தான் எண்ணம் தூய்மையா இருக்கும். இது ரெண்டுமே சுத்தி இல்லைன்னா எண்ணம் எங்கேருந்து தூய்மையா இருக்கும்? இந்த மூணுமே இல்லை, அசாரஹீனம். ஒண்ணுமே இல்லாத என்ன கை விட்டுடாத சிவபாகி சம்போங்க, என்னை கை விட்டுடாதே, என்னை காப்பாத்து. ஏன் பிதா யதா ரக்ஷதி புத்திரமீசே ஜகத் பிதா த்வம் ஜகதஸ் சதைவஹ கிருதாபராதம் தவ சர்வகாரியே கிருபாநிதே மாம் சிவபாகி சம்போ. ஒரு அப்பாவுக்கு புத்திசாலியா கட்டிக்காரனா ஒரு குழந்தை பிறக்கிறான். அவனுக்கு சொல்லி கொடுத்தா அவன் வாழ்ந்துடுறான். ஒரு குழந்தை அசடா இருக்கான். ஒண்ணுமே என்ன சொல்லி கொடுத்தாலும் அவன் புத்தியில ஏறல, ஒண்ணுமே அவனுக்கு தெரியல, முட்டாளா இருக்கான். அப்பா என்ன பண்ணுவார்? அந்த பிள்ளைய காட்டும் இந்த பிள்ளைய பத்தி தான் கவலைப்படுவார், இவனை பத்தி தான் நினைப்பேன். இவனை எப்படியாவது, எத்தனை பேர் என்கிட்ட ஏகாந்தமா பேசுறதே இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா என் பையனை அனுப்பிச்சுட்டு நான் கிளம்பணும்னு சொல்றவா எத்தனை பேர் உண்டு தெரியுமா? இது மாதிரி ஒரு ஆன்டிகிராஃப்டா ஒரு ஒரு நார்மலான ஒரு குழந்தையா இல்லைன்னா அந்த அப்பா அம்மா எவ்வளவு கவலைப்படுவான்னு அந்த அப்பா அம்மாவை கேட்டாதான் தெரியும். நாம வச்சுக்கிற மாதிரி எல்லாரும் வச்சுப்பான்னு சொல்ல முடியாதே. அப்படிங்கிறத நம்ம காலத்துக்குள்ள இவனுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நினைப்பா, சம்ஸ்காரம் உட்பட. ஒரு அப்பா நினைக்கிறது இல்லையா? அது மாதிரி பிதா எப்படி குழந்தைகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறானோ அது மாதிரி நீ என்னை காப்பாற்றணும். நீ ஜெகத் பிதா வேற, நீ தெய்வம் வேற. அதனால நான் என்ன அபராதம் பண்ணினாலும் என்னை கை விட்டுவிடக்கூடாது. இந்த பிரார்த்தனையை பண்ணிண்டா பகவான் கைவிட மாட்டான்டா பரீட்சித்து. நான் பாகவதம்ங்கிற அந்த புராணம் சொல்றேன், அதை நீ கேளு. உயிரை விடுற சமயத்தில் பகவானுடைய ஸ்மரணையோட உயிர் விடணும், அப்பதான் மோட்சம்னு சாஸ்திரங்கள் சொல்றது. நம் சாமர்த்தியத்தினாலையும் அந்த நினைவை அடையலாம், ஈஸ்வர கிருபையினாலையும் அடையலாம். ஈஸ்வர கிருபையினால அடையறதுக்கு தான் பக்தி மார்க்கம்னு பேரு அப்படின்னு சொல்லிட்டு பகவத் சரித்திரத்தை சொல்றார். ஏன் சொல்றாருன்னா, எல்லா பக்திக்கும் ஆதாரமானது சிரவணம்ங்கிற பக்தி தான். பக்தியை ரெண்டு வகையா பிரிக்கலாம், சாதனம் சாத்தியம். பக்தின்னா என்ன? முதல்ல அதை சொல்லுவோம். கதை கேட்கறதா, இறைவனுடைய நாமாவை சொல்றதா, சங்கீதம் பாடுறதா, பூஜை பண்றதா, பாராயணம் பண்றதா, கோவிலில் போய் அர்ச்சனை பண்றதா, தரிசனம் பண்றதா, எது பக்தி? இதெல்லாம் பக்தியே கிடையாது. பின்ன காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்பா ஞான சம்பந்தர். நம்ம மனசு குழஞ்சு உள்ளம் உருகி கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரதே அந்த செகண்டு, அதுக்கு தான் பக்தின்னு பேர். இது எப்போ வரது நமக்கு? இது மாதிரி ஏதாவது செஞ்சாதான் வரது. ஒரு பூஜை பண்ணினா, ஒரு சங்கீதத்தை கேட்டா, ஒரு பஜனையில் கலந்துண்டா, ஒரு கதை கேட்டா, ஒரு கோவிலில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணினா, அர்ச்சனை பண்ணினா, பாராயணம் பண்ணினா,
இது மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணினாதான் அது வரது. அப்போ இதுவும் பக்தி தான். அதனால தான் இதை பக்தின்னு சொல்றதே தவிர உண்மையா பக்திங்கிறது அதுதான். அந்த கண்ணீர் வர நிலைக்கு தான் பக்தி அப்படின்னு பெயர். அதுக்கு சாத்திய பக்தி அல்லது பிரேம பக்தின்னு பேர். இந்த கதை கேட்கறது, பூஜா பண்றது, ஜபம் பண்றது, பாராயணம் பண்றது, பஜனம் பண்றது, இதுக்கு சாதன பக்தின்னு பேர். இதை பக்தி இல்லைங்கிறத நாமே சொல்லுவோம். சில பேருடைய பூஜையை பார்த்துட்டு இவர் சும்மா மணி அடிக்கிறவர், இவர் ரொம்ப பக்தியோட பூஜை பண்ணுவார். சில பேர் பஜனை பண்ணுறதே இவர் ரொம்ப உருக்கமாக பாடுவார், இவர் சும்மா காட்டு கத்தலா கத்துவார். சில பேர் கதையை சொல்லும்போது இவர் சும்மா வீண் வம்ப பேசுகிறவர், இவர் பகவத் குணமாக சொல்லுவார், பக்தியோடு சொல்லுவார். கதை சொல்கிறதே பக்தி, பூஜை பண்ணுறதே பக்தி, பஜனை பண்ணுறதே பக்தினா அப்புறம் என்ன பக்தியோட? அப்போ பக்தி வேற இது வேறன்னு இருக்கும். நம்மளே பேசுறதே சொல்கிறோமோ. அப்போ பக்தின்னா என்ன? அசுவன ஜல சீஞ்ச சீஞ்ச பிரேமவேலி போய் दासी मीरा प्रभु लगन लगी, मीरा प्रभु लगन लगी, होनी हो सहोई मेरे गिरिधर गोपाल तुसरो न कोई. எத்தனை பக்தர்கள் இந்த பெல்ட்டில். உதய்பூர்லாம் பார்க்குறதே, சித்திரதுர்கா உதய்பூர்லாம் பார்க்குறதே அது வீராவோட அரண்மனை. அப்படியே அழுகையாக இருக்கும். 4 வயசு 3 வயசு, அப்பா அம்மா கிடையாது, தாத்தா அடுத்து தான் வளர்க்கிறார் அந்த குழந்தைய. என்ன பக்தி, என்ன பக்தி! रमसिया यजमान मेरे तो एक रमसिया यजमान कौन भरने जन जन की भिक्षु कर 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 तब कान मेरे तो एक रमसिया यजमान मीरा के प्रभु रामसियावर तुम ही कृपा निदान मेरे तो एक रामसिया यजमान. இது மாதிரி அந்த வந்தத்தினால ஞாபகம் வந்து சொன்னேன்னா, இந்த ஊரில் நரசிம்ம மேத்தான்னு ஒருத்தர் இருந்தார். இந்த வைஷ்ணவ ஜனத்தோர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கிறதுல காந்திக்கு ரொம்ப பிடிக்கும். அது பிரசித்தமான சுத்தமான பாட்டு. அது இப்போ திரும்ப நம்ம குல்தீப் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பிரசித்தமாகிடுது. குழந்தைகள் அப்படி பாட ரொம்ப எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு அந்த குழந்தைகள்கிட்ட கொண்டு சேர்க்கணும், குழந்தைகள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். ஒரு தலைமுறை நாசமாக போயிடுத்து. கவனித்து பார்த்தேன்னா நம்ம அப்பா அம்மா பரியந்தம் கரெக்டாக கொண்டு போயிட்டார். நம்ம காலம்தான் கெட்டு போயிடுது. படிப்பு கிடுப்பு அந்த விவகாரம். அடுத்தது குழந்தைகள் கால வார்த்தை இது இன்னும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு இந்த குழந்தைகள் எல்லாம் தயார் பண்ணி பக்தியோடு, அதுவும் அழகாக பக்தியோடு. அந்த சங்கீதத்துக்கு முக்கியத்துவமே கிடையாது. ரொம்ப கொண்டாடி சொன்னோடனே அண்ணா எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம்னாரு. ரொம்ப நாள் ஆசை எனக்கு. நான் எங்கே போனாலும் ஸ்கூல்லலாம் உபன்யாசம் பண்ணுவேன். ஸ்கூலை தேடி போய் உபன்யாசம் பண்ணுவேன், குழந்தைகளுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பாட்டு ரொம்ப பிரசித்தம் நரசிம்ம மேத்தாவோட. இது மாதிரி இந்த எங்கே எடுத்தாலும் அங்கங்கே பக்தர்கள் அந்தந்த மொழியில். தமிழ்நாட்டில் தான் ரொம்ப பக்தர்கள். அதனால தான் உற்பன்னா திராவிடே சாகம் விருத்திம் கர்நாடகே ததா கொச்சின் கொச்சின் மகாராஷ்டிரே அப்படின்னு பக்தி தன்னை பற்றி சொல்லும்போது நாம் பிறந்ததே திராவிட தேசத்திலேங்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால் அத்தனை பக்தர்கள், அத்தனை பக்தர் நாயன்மார்கள், ஆழ்வார்கள், எத்தனை பக்தர்கள், ஊருக்கு ஊர் தடிக்கு விழுந்த பக்தர்கள். என்ன பேச்சு, என்ன பேச்சு! அவர்கள் ஒவ்வொருத்தருடைய பாடல்களும், ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகளும், ஒவ்வொருத்தருடைய உபதேசங்களும் எத்தனை மக்களை ரீச் ஆகுதுங்கிறதுக்கு அடையாளம் தான் அத்தனை கோவில், அத்தனை கோவில். இந்த பக்தி எப்போ வரும்னா கதை கேட்டால் தான் வெறுமனை வராது. இந்த பக்தி
நம்ம கதை கேட்கணும். அது மாதிரி, ஏன்னா இது கிரியாரூபமானது இல்லை, பிரேம ரூபமானது பக்திங்கிறது. அப்படின்னா செயல் வடிவமானது இல்லை. செயல் வடிவமாக இருந்தால் இப்படி செய்ய அப்படி செய்யன்னு நம்ம விளக்கம் கொடுத்துடலாம். அன்பு வடிவமானதுன்னா உங்களுக்கு எப்படி அதை விளக்கம் கொடுக்க முடியும்? அந்த அன்பில் யார் இருந்தார்களோ அவர்களுடைய நிலையை விளக்கினாதான் அப்படி என்னன்னு புரியும். கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேனே. கல்கண்டு திதிக்கும், இது ஒரு உபன்யாசம். இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் ஒரு கல்கண்டு எடுத்து வாயில் போட்டுருந்து என் வாயில் எச்ச ஊறிந்து கல்கண்டு திதிக்கிறதுன்னு நான் சொன்னேன்னா உங்கள் வாயிலெல்லாம் எச்ச வரும், எச்ச ஊறும். நான் வெறுமனை சொல்கிறதுக்கும் என்னோட அனுபவத்தோடு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த சுவானுபூதி தான் சரித்திரத்தில் நமக்கு தேவை. இந்த சுவானுபூதியோடு உள்ள பக்தர்களுடைய சரித்திரத்தை தான் சொல்லணும், கேட்கணும். அதுதான் பாகவதம் முழுக்க சொல்லப்படுகிறது. அதுக்கு சிருஷ்டியிலேருந்து ஆரம்பித்து சொல்கிறான். அதுக்கு முன்னாடி முதல்ல சுகாச்சாரியால் நமஸ்காரம் பண்ணுறான். கங்கா தீரத்தில் இது பரிந்தம் உட்காந்துன்னு பேசியிருந்தவர் திடீர்னு எழுந்துன்னுட்டார். எழுந்துட்டவுடனே இவர் உட்காருன்னு சொல்ல முடியாது, எழுந்துன்னு சொல்ல முடியாது, ஆவாகனமும் கிடையாது, விசர்ஜனமும் கிடையாதுன்னு சொல்லுவார்கள். அது மாதிரி உள்ளவர் இவர். கண்ட்ரோல் பண்ண முடியாது அவரை. என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. சுகாச்சாரியா அங்கேயே நமஸ்காரம் பண்ணுறார். இந்த பாகவதத்தில் சுகாச்சாரியா இந்த ஒரு இடம் நமஸ்காரம் பண்ணியிருக்கார். 24 அவதார கதைகள் சொல்லியிருக்கார். 4 அவதாரத்துக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கார் எழுந்துட்டு. 4 அவதாரம் தான். ரிஷபாவதாரத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறார். ஜடபரதரோட அப்பா ரிஷபாவதாரத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறார். அதுக்கு அடுத்தது மோகினி அவதாரத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறார். அதுக்கு அடுத்தது மத்ஸ்யாவதாரத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறார். வேதத்தை ரட்சிச்ச அவதாரம் மத்ஸ்யமீனம் நகோஸ்மி அப்படின்னு சுவாமிப்பிராய ஸ்லோகம் இது. அடுத்தது ராமாவதாரத்துக்கு நமஸ்காரம். ஒரு ஆச்சரியம், கிருஷ்ணாவதாரத்தில் கூட ஒரு இடத்துல தன்னோட அபிப்பிராயமாக நமஸ்காரம்னு சொல்றதே கிடையாது. ராமாவதாரத்தில் 3 இடத்துல நமஸ்காரம் பண்ணுறார் சுகாச்சாரியால். ஆரம்பத்திலையும் நமஸ்காரம் பண்ணுறார், நடுப்புலையும் ஒரு நமஸ்காரம் பண்ணுறார், கடைசிலையும் ஒரு நமஸ்காரம் பண்ணுறார். இந்த முதல்ல சுகஸ்தவராஜன்